ஓகே, நம்ம லாங்குவேஜை கற்றுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெப்சைட்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியாவை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு வெப்சைட் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது ஜஸ்ட் ஃபைல். எப்படி ஒரு இமேஜ் ஒரு ஃபைலோ வீடியோ ஒரு ஃபைலோ அதே மாதிரி ஒரு வெப்சைட்டுங்கிறதுமே ஒரு ஃபைல் தான். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணும்போது கூட பார்ப்பீங்க, நம்ம HTMLங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனில் ஒரு ஃபைலாக தான் அதை க்ரியேட் பண்ணுவோம். ஒரு சில வெப்சைட்ஸ் எக்ஸ்டென்ஷன் வேறு மாதிரி இருக்கலாம், .php இல்லை ASP.NET இந்த மாதிரி வேறு எக்ஸ்டென்ஷன் இருக்கலாம். ஆனால் எண்ட் ஆஃப் த சீன் அது ஒரு ஃபைல், அவ்வளோதான். இன்னும் ஒரு ரியல் டைமாக புரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, க்ரோமில் வந்து W3 Schools வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு இல்லை Ctrl+S அமுக்குனிங்கன்னா இந்த ஃபைலை நம்மளால் சேவ் பண்ணிக்க முடியும். நான் ஆல்ரெடி இந்த ஃபைலை சேவ் பண்ணியிருக்கேன். இதை நான் அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலை நான் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி க்ரோமில் ஓப்பன் பண்ணுறேன். URL பார்த்தீங்கன்னா தெரியும், இது என்னோடய கம்ப்யூட்டர்லேருந்து தான் ஓப்பன் ஆகுது. அதே வெப்சைட் தான் லோட் ஆகுது இல்லையா? ஏன்னா இந்த வெப்சைட்டுக்கு நான் ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது சர்வரில் என்ன ஃபைல் எனக்கு ரிட்டன் வந்துச்சோ அந்த ஃபைலை நான் அப்படியே லோக்கல் ஹோஸ்ட்டில் சேவ் பண்ணிக்கிட்டேன், என் கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணிக்கிட்டேன். அதை நான் இப்போ ரிட்டன் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, வெப்சைட்டுங்கிறது ஒரு ஃபைல், அவ்வளோதான். இப்போ நம்ம ஜஸ்ட்டு இந்த ஃபைல் எப்படி நம்மளை வந்து சேருது, ஏன்னா இந்த ஃபைல் நம்மகிட்ட ஆல்ரெடி கிடையாது இல்லையா? இப்போ நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணோம்னா யூடியூபோட சர்வரில் தான் அந்த ஃபைல் இருக்கும், யூடியூபோட ஃபைல். அந்த ஃபைல் எப்படி நம்ம சிஸ்டத்துக்கு வந்து சேருது அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியாலஜி மட்டும் புரிஞ்சுக்கலாம்.